எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதே நிலத்தில் அன்று மைசூரிலிருந்து கப்பம் வசூலித்துக் கொண்டு போனவர்களை மறித்து ஒருவன் அடித்து பறித்தான். நீங்கள் பறித்து கொண்டால் மன்னர் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்வது என்று. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே சின்னமலை என்று சொல்லடா. அங்கே போய் பறித்து கொண்டார்கள். எத்தனை பேர்? ஒரே ஒருவர். என்ன வயது இருக்கும்? 19 வயது. அந்த 19 வயதில் ஒரு மாபெரும் புரட்சியாளன் இந்த மண்ணிலே கிளர்ந்து எழுந்து சாதாரண குடிமகன் ஒரு பெரும்படை கட்டி வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டான். அவனுடைய வீரத்திலும் தீரத்திலும் பெரிதும் மகிழ்ந்த திப்பு, தீரா நீ ஓடா நிலையை தலைமையிடமாக வைத்து நீயே இந்த நிலத்தை ஆளு என்று பரிசாக கொடுத்தான். நம் பாட்டன் அரைகோள் விட்டு சொன்னது, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூடவாடா தகுதி இல்லை. அன்று தீரன் கேட்டதை இன்று அவன் பேரன் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவாடா இந்த நிலத்தை ஆள தகுதி இல்லை. அன்று என்னும் பாட்டன் போரிட்டது வெள்ளையனை எதிர்த்து, இன்று நாம் போரிடுவது கொள்ளையர்களை எதிர்த்து. காலம்தான் மாறி இருக்கிறது என் அன்பு மக்களே. நோக்கம் ஒன்றுதான். நம் பாட்டன் போரிட்டது ஒருபடி மண்ணை என் தாய் நிலத்திலிருந்து எவனும் எடுத்துக்கொள்ளும் போகக்கூடாது. என் அன்னை நிலம் எவனிடத்திலும் அடிமைப்பட்டு விடக்கூடாது. அவன் படையிலே சாதி மதங்களை கடந்து பொல்லான், கருப்பன், சேர்வை, குணாளன், நாடார் எல்லாரும் சேர்ந்து போராடினார்கள். பொது எதிரி என்று வருகிற போது இங்கே சாதியாவது மதமாவது ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து பொது எதிரியை எதிர்த்து விரட்டணும். இன்னைக்கு நமக்கு பொது எதிரிகள் ஒருவர் இருவர் அல்ல, பல பேர். நாற்பக்கமும் பகைவர், நடுவில் நம் தமிழ்தாய் என்றான் புரட்சி பாவலன். அதே நிலையில்தான் இன்று நாம் இருக்கிறோம். ஒரு பக்கம் இந்திய கட்சிகள், பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ஒரு பக்கம் திராவிட கட்சிகள். இரண்டுமே, இந்த 4 கட்சிகளின் கோட்பாடுகளுமே தமிழ் பேரினத்திற்கு எதிரானதுதான். தமிழை அழிக்க வேண்டும், தமிழனை அழிக்க வேண்டும், தமிழர் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுக்க வேண்டும். இதை தவிர அவர்களுக்கு வேற நோக்கமே கிடையாது. இந்த அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தேர்தல் களத்தை அணுக வேண்டும். மற்ற தேர்தல்கள் போல் இது இல்லை. இந்திய கட்சிகள் எதற்காக? அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த நிலத்தை ஆட்சி செய்த திராவிட கட்சிகளால் என்ன நிகழ்ந்திருக்கிறது? உங்கள் மொழி இருக்கிறதா? உங்கள் நாட்டில் தமிழ்நாடு என்று பெயர் வைத்து விட்டால் போதுமா? தமிழ் இருக்கிறதா? உன் தாய்மொழி இருக்கிறதா? தாய்மொழி அழிய கொடுத்து விட்ட இனம் உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறதா? வரலாற்றில் அப்படி செய்தி இருக்கிறதா? படித்திருக்கிறோமா? இல்லை, இல்லை. பிறகு எப்படி? சொந்த தாய்மொழியை, அந்த இன மக்களை அழிய கொடுத்து விட்டு நிற்பது எவ்வளவு அவமானகரமானது. தன் தாய்மொழி சிதைந்து அழிவது தெரியாமல் கூட வாழ்ந்து கொண்டிருப்பது. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழியை 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழி அதிகாரம் செலுத்துவதென்றால் எப்படி தமிழ் மக்கள் அதை ஏற்பது? இந்தியை திணித்தார்கள், எதிர்த்தோம். இந்திக்காரனை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுக சிறுக இது இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் மக்கள் மறந்து விடாமல் விழிப்புணர்வோடு இதை பார்க்க வேண்டும்.
நுட்பமாக நம்மளை உழைப்பிலிருந்து வெளியேற்றுகிறார்கள். தமிழர்களுக்கு சோம்பேறிகள், உழைக்க வரமாட்டார்கள், குடித்து விட்டு மயங்கி கிடப்பார்கள் என்று. குடித்து விட்டு மயங்கி கிடக்கிறார் என்றால் குடிப்பகத்தை, தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து வைத்தவனுக்கு ஓட்டதற்கு, எதற்கு? சாராய்க்கடை நடத்துவதற்கு ஒரு ஆட்சியா, ஒரு அரசா? அதற்கா? படிக்க வைத்த தலைவர்கள் எங்கே? தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைக்கிற ஆட்சியாளர்கள் எங்கே? சமூகம் எதை நோக்கி போகிறது? எதை நோக்கி போகிறது? அன்பு சொந்தங்களே, உக்ரைன் நாட்டு அதிபர் செலன்ஸ்கி அதிக அரசு அலுவலகங்களை மாட்டியிருந்த தன் படத்தை எடுத்து விடுங்கள் என்கிறார். ஏன்? நான் ஒரு குறியீடோ அடையாளமோ இல்லை. என் படத்தை எடுத்துவிட்டு உங்கள் குழந்தைகளின் படத்தை உங்கள் மேசைக்கு எதிரே மாட்டுங்கள். எந்த ஒரு திட்டமோ சட்டமோ கையெழுத்திடுவதற்கு முன்பு உங்கள் குழந்தைகளின் முகத்தை ஒரு முறை பாருங்கள். அவர்களின் எதிர்காலத்திற்கு இது சரியாக இருக்குமா இருக்காதா என்பதை உங்கள் குழந்தைகளின் முகத்தை பார்த்துவிட்டு கையெழுத்திடுங்கள். அப்படி இந்த ஆட்சியாளர்கள் கையெழுத்திட்டு இருந்தால் இத்தனை நச்சு திட்டங்கள் வந்திருக்குமா? இத்தனை ஆலைகள் வந்திருக்குமா? அப்ப அந்த எண்ணெய் எடுங்கப்பா, அப்ப அந்த தண்ணி எடுங்கப்பா. என் நிலத்துல நீர் இப்படி இருந்தா இது தண்ணீரா விஷமா? இதை பற்றி கவலைப்படுகிற ஆட்சியாளர்கள் இங்கே எவனாவது உண்டா? யாராவது பேசுவானா? ஏன் பேச மாட்டான்? ஏன்? நான் செத்தாவனுக்கு என்ன? என் இனம் சார்ந்தவன், என் ரத்தம் சார்ந்தவன் இந்த நிலத்தை ஆளும் போதுதான் என் தண்ணீர், என் காற்று, என் மலை, என் கடல், என் ஆறு, என் அருவி என்ற எண்ணம் வரும். என் பிள்ளைகள், அவர்களின் கல்வி, அவர்களின் எதிர்கால நல்வாழ்வு என்ற எண்ணம் வரும். இது மண்ணா? இது மண்ணா? உன் தாயின் மடி. இது பூமியா? இந்த உலகம் போற்றி தொழ வேண்டிய சாமி நம் தாய். தாய்க்கு நோய் இருந்தால் சேய்க்கு வரும். தாய்க்கு காசு நோய் இருந்தால் சேய்க்கு வரும். தாய்க்கு புற்று இருந்தால் சேய்க்கு வரும். தாய்க்கு மாலைக்கண் நோய் இருந்தால் சேய்க்கு வரும். தாய்க்கு என்ன நோய் இருக்கோ அது சேய்க்கு வரும் என்றால் பூமி தாய்க்கு நோய் இருந்தால் அது பிள்ளைகளுக்கு வரும். நீ பார்க்கிறாய், நீ கண்ணால் பார்க்கிற இது எல்லாவற்றையும் தந்தவள் யார்? ஒரே ஒரு கேள்வி. நீ பார்க்கிற இந்த கட்டடம் கட்டுவதற்கான பொருட்களை தந்தவள் யார்? நான் பேசிக் கொண்டிருக்கிற ஒளிவாங்கி இதை தந்தவள் யார்? நீ அணிந்து கொண்டிருக்கிற தங்கம், கடியாரம், கால் சட்டை, மேல் சட்டை எல்லாம் இந்த தாய் தந்ததுதான். நீ அருந்துகிற நீர், நீ உண்கிற சோறு, நீ உண்கிற கனி, உண்கிற காய், நீ பயன்படுத்துகிற பெட்ரோல், நீ பறக்கிற வானூர்தி, எல்லாத்திற்கும் உலோகங்களை, பொருள்களை தந்தவள் இந்த பூமி தாய் தான். எல்லாவற்றையும் தந்த அவளுக்கு நீ தந்தது என்ன? நோயை தவிர என்ன தந்தாய்? நச்சு குண்டுகளை கொண்டு போய் அவள் தலையிலே போட்டாய். மீத்தேன் ஈத்தேன் என்று அவள் ஈரக்குலையை உருவினாய். நிலக்கரி நிலக்கரி என்று அவள் சதையை கிழித்து தோண்டினாய். என்ன வைத்திருக்கிறாய்? வணங்குவதற்கு கோடி சாமி வைத்திருக்கிறாய். வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இறந்து போய்விட்டான். அவன் சொல்லுகிறான், என்னரும் மக்களே, இந்த பூமியை உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாற்றிவிட்டார்கள். நீங்கள் வேற கிரகங்களை நோக்கி படையிடுங்கள் என்றான். அண்ணல் காந்தியடிகளின் அன்பு மக்களே, நம் இயற்கை அன்னை இந்த பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறாள். ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்கிறார். பனைமரம் பாலைவனத்தில் வராது, ஆனால் வறண்ட நிலத்தில் வரும். அந்த வறண்ட நில பயிர் பனைமரமே கழுத்து முறிஞ்சு சாகுதென்றால், ஒரு கிணற்றை சுத்தி 10 பனைமரம் இருந்தால் கடைசி வரை தண்ணீரை வெட்ட விடாது என்கிறார் அப்பா நம்மாழ்வார். 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து வாழ்கிற ஒரு உயிர் பனைமரம். அதற்கு பக்க வேறே கிடையாது, ஒரே வேறுதான். விசித்திரமான மரம். பனைமரத்தின் வேரை எடுத்துப்பார், கருப்பாக ஒரு டியூப் போல போகும், குழாய் போல. பட்ட அந்த வேரை எடுத்து உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் மாதிரி கருப்பா வரும். உள்ள பாஞ்சு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கிறோம். அப்படி ஒரு மரம் 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை எடுத்து வந்து வாழ்கிற பனையே
கழுத்து முறிஞ்சு வறண்டு சாகிறது என்றால் 1000 அடிக்கு கீழே தண்ணி இல்லைன்னு சொல்லுது. உன் நிலம் பாலைவனமா ஆய்கொண்டு இருக்கிறது என்று முன்னறிவிப்பு செய்து எச்சரிச்சுக்குது. நீ அதை பத்தி கவலைப்படலையே, கவலைப்படல. ஒரு பேர் சொல்லு மோடி, ஒரு 10 நிமிஷம். பனை மரம்னா என்னன்னு பேச சொல்லு. இல்ல ஐயா ஸ்டாலினை பேச சொல்லு. பனை மரத்தின் பயன் சொல்ல சொல்லு. 10 இனிப்பா இருக்க சக்கரை பொட்டிலான்னு கேட்கிற ஆள்கிட்ட நீ நாட்டை கொடுத்துட்டு இருக்க. உன்னை என்ன செய்யுது? 17 காய்ச்சல கருப்பட்டி 350 ரூபா, கல்லுல காய்ச்சல கருப்பட்டி 500 ரூபா. ஏன்? 17 சுண்ணாம்பு தடவை வரானாம், கலப்படமா? கல்லு கலப்படம் இல்லையா? எதில் ஒன்றிலையும் கலப்படத்தை விரும்பவில்லை மக்கள் இன்று. நீ எண்ணெயில் தண்ணி கலந்தா வாங்குவிய, பால்ல தண்ணி கலந்தா வாங்குவிய, மசாலால செங்கல் பொடியை போட்டா வாங்குவிய. எதில் ஒன்றிலையும் கலப்படத்தை விரும்ப மாட்டேன். நீ சாதியில கலக்க மாட்டா, மதத்துல கிடக்க. ஆனால் உன் உயிருக்கு நிகரான உன் தாய்மொழியில் பிறமொழி சொற்களை கலந்து கலந்து பேசுவ. அது எப்படி? எப்படி மாற்றம் என்பது எங்கிருந்து வரணும்? இப்ப ஒரு புள்ளியிலிருந்து வரணும், எண்ணிலிருந்து வரணும், உன்னிலிருந்து வரணும், உன்னிலிருந்து வரணும். அம்மா சமைக்க போகும்போது சொலையில அரிசியை போட்டு ஒவ்வொரு கல்லா புறக்கி எடுக்கிற மாதிரி உன் தாய்மொழியில் கலந்து இருக்கிற பிறமொழி ஒவ்வொரு சொல்லா எடுத்து போட்டு பேச கத்துக்கணும். எல்லா மொழி, எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உலகில் ஒரு மொழி ஒன்றென்றால் தமிழ் மொழிதான். அதனால்தான் உயர் தனிச்செம்மொழி என்றார். எந்த மொழியும் பிற மொழியின் துணையின்றி இயங்க முடியாது. ஆனால் தமிழ் உலகத்தில் எந்த மொழியின் துணையின்றி இயங்கும். உலகத்தின் மொழிகளின் தாய் தமிழ். அந்த மொழி அழிந்து போனது. திட்டமிட்டு அழித்தார்கள், நீ துணை போனாய். நீ எழுதி வைத்துக்கள், உன் மகன், உன் உடன் பிறந்தவன் சொல்கிறேன், சரியாக இன்னும் 5 ஆண்டுகளில் இது இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக மாறும். அதை தடுக்க இருக்க வழி, அதிகாரத்தை இந்த மகனிடம் கொடு. வழியே கிடையாது, வழியே கிடையாது. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோங்கிறான். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி. ஒரு 5 ஆண்டு கொடுத்து பாரு, 5 ஆண்டு. பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை தமிழ்நாட்டை நாங்க மாத்தி படைக்கல. அப்புறம் கேளு, ஒரு கனவு எவனுக்கு அதற்கா? இந்த நாட்டில் 10 ஆண்டுகள் ஆண்டு இந்த பாரத தேசத்தை பிச்சைக்கார நாடாக மாற்றியதை விட ஐயா மோடி செஞ்சது. ஒரு மேடையில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பு கூடி முன்னாடி நின்று தான் செய்த ஆட்சியில் இவ்வளவு நலத்திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்தேன் என்று பேச முடியுமா? ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திச்சு பேச முடியுமா? மீடியா ஊடகத்தை சந்திச்சிருப்பாரா? 10 ஆண்டுகள்ல சந்திப்பாரா? சந்திப்பாரா? இந்திய நாட்டிலே ஒரே ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் தான் அதிகப்படியாக பத்திரிகையாளர்களை சந்தித்தவன். இந்திய நாட்டிலே மக்களின் பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் களத்திலே நின்று போராடியவன் ஒரே ஒருவன் தான். அது உங்கள் மகன் தான், எவனுமே கிடையாது. வரமாட்டான். பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா பதில் இல்லை. என்ன பதில் சொல்வ? இதை தண்ணி என்றால் எப்படி? இது தண்ணீரா விஷமா? என் நிலத்தின் நீர் இப்படி மாற காரணம் என்ன? நச்சு ஆலைகள். இதே உள்ளே நுழைய விட்டவன் யார்? திணித்தவன் யார்? யார்? இதை வளர்ச்சி என்று கட்டமைப்பார்கள். உன் காற்று நஞ்சா, காற்று விஷமாயின பிறகு, நீர் நஞ்சான பிறகு, உண்ணுகிற உணவெல்லாம் விஷமான பிறகு எப்படி வாழ்வாய்? எப்படி வாழ்வாய்? 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வருகிறது என்றால் ஏன் வருகிறது? ஏன்? சாராயம் குடித்ததா, பீடி குடித்ததா, சிகரெட் புகைத்ததா, பான்பராக்கு போட்டதா? இல்லை, தாயின் மாரில் பால் தான் குடித்தது. எப்படா புட்டு வந்துருச்சு? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. ஏன்? தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு. இவ்வளவுதான். நீ உணவை சாப்பிடல, விஷத்தை சாப்பிட்டு இருக்க, சிறு சிறு சத்துக்கிட்டு இருக்க. 100 மரணம் எண்ணிப்பாரு, 90 மரணம் புற்றுநோய். எங்க போயிட்டு இருக்க நீ?
அங்கொன்றும் அங்கொன்றுமாக கேட்டாய் புற்றுநோயை. இப்ப சாதாரணமா மாறிவிட்டது. காரணம், உன் சுவாசிக்கிற காற்று நஞ்சு, குடிக்கிற நீர் நஞ்சு, உண்கிற உணவு நஞ்சு. எப்படி மீள்வாய், எப்படி எழுவாய், எப்படி வாழ்வாய்? உன் மண்ணை, உன்னை உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒருவன் அதிகாரத்துக்கு வராமல் இது சரி செய்ய முடியாது. இந்த ஆலைகள் தொழிற்சாலை எல்லாம் வேலைக்கு என்ன செய்வாய் சீமான்? இந்த மாதிரி என்னுடைய கோட்பாடை புரிஞ்சுக. நீரின்றி அமையாத உலகை என்கிறான் வள்ளுவ பெருமகனார். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏதுங்கிறார் கவியரசு கண்ணதாசன். விசிம்பின் துளி விழின் அல்லால் பசும்புல் தலை காண்பது அரிதுங்கிறது தமிழ் மறை. மழையிலனா ஒண்ணு இல்ல, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதார் அண்ணு பாடுறான் வள்ளுவ பெருமகனார். மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, மண்ணும் மலையும் அணிநிலர் காடும். காடு இருக்கா? என்ன வச்சிருக்க நீ? ரோடு வச்சிருக்க, 8 வழி 10 வழி 9 வழி. எதுக்கு? வேகமா காரோட. கார் வேகமா ஓட்டிட்டு போய் வீட்டுக்கு போயா சுடுகாட்டுக்கு போறியா? எங்க போற? எங்க போற? மலையை நொறுக்கி மாளிகை கட்டிட்ட, மலையை நொறுக்கி ரோடு போட்டுட்ட, அப்புறம் மலையை நொறுக்கி விட்டால் மழை எப்படி பெறுவாய்? மழை எப்படி பெறுவாய்? மழை இல்லை என்றால் மழை இல்லை என்ற அடிப்படை அரசு அறிவியல் உயிரியல் உண்மை அறியாத ஒருத்தன் எப்படி நீ நாட்டை கொடுக்குற? எப்படி கொடுக்குற? நீரை பெருக்கணும், நீர்வளை பெருக்கணும். 1000 ஏக்கர்ல 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏரி வெட்டணும், ஏர்பூட்டி உழணும். அப்பதான் வாழும் நாடு. உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அவ்வளவுதான். என்ன விவசாயம் செய்யறது கேவலமா போச்சு உனக்கு. வேளாண்மை செய்யறது, வேளாண்மை ஒரு தொழில் அல்ல, வேளாண்மை ஒரு பண்பாடு, வாழ்க்கை முறை, தொழில் அல்லது. தொன்று தொட்டு உன்னோடு வருகிற வாழ்க்கை முறை ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை, பிரிதொருவனை சாராது வாழ்கிற முறை. மாடு வளர்ப்போம், உழவும், அவன் உழவுக்கு பயன்படுவான். அப்புறம் சாணம் போடுவான், அவன் தின்னுட்டு போடுற கழிவு புல்லுகள் வைக்கோல் அதை எடுத்து உரமாக்குவோம். 6 மாசம் உரக்கிடங்கள் வைப்போம். திருப்பி அந்த உரத்தை எடுத்துட்டு போவோம், வண்டியில கட்டுவான், அவனே சுமந்துட்டு வந்து நிலத்துல கொட்டுவான். பிறகு உலகிறதுக்கு நம்மளோட இருப்பான். கருது அறுப்போம், அவனை புனையில் மிதிச்சு நெல்லை உதுத்து விடுவான், நம்மளோட கூட உழைப்பான். அதனாலதான் மாடு மாடல்ல நம் செல்வம், நம் உடன் பிறந்தவன். அந்த காலத்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நம்மோடு வர்றான். இது ஒரு தற்சார்பு வாழ்க்கை. நம்ம என்ன பண்ணுவோம்? அரிசியை எடுப்போம், உமியை தீட்டுவோம், தவிடை எடுப்போம், அவனுக்கு கொடுப்போம், சாப்பிடுவோம், மிச்ச கஞ்சி இருக்கும் அவனுக்கு கொடுப்போம், சோறை வடிப்போம், அந்த தண்ணி இருக்கும் அவனுக்கு கொடுப்போம். இப்படி வாழ்க்கை முறை தற்சார்பு முறை. நீ என்ன பண்ணுவ? கத்திரிக்காயை பறிப்ப, பூச்சி கத்திரிக்காய் இருக்கும், மாட்டுக்கு ஆட்டுக்கு போடுவ, நல்ல கத்திரிக்காய் நீ சமைச்சு சாப்பிடுவ. உன்னோடு பங்கிட்டு வாழ்ந்து வருபவன். இதான் தற்சார்பு. நீ இதை விட்டுட்டு டிராக்டர் வச்சு உழுகிறது, அது வச்சு உழுகிறது, பாக்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் சல்பட்டு பூச்சிக்கொல்லின செடியில கொடியில எல்லாம் மருந்து கண்டக ரசாயன உரங்களை கொட்டி நச்சை விளைய வைத்தாய், விஷத்தை விளைய வைத்தாய். அப்புறம் இப்ப பேசுறோம் இயற்கை வேளாண்மை. வேளாண்மையே இயற்கை தானே. அது எப்படி இயற்கை வேளாண்மை வந்துச்சு? செயற்கை வேளாண்மையை மாத்திட்டான். இப்ப எல்லாத்தையும் மாத்தணும். உனக்கு பயம் இருக்கு பாரு. நீ வாழைப்பழத்தை நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட்டுருவியா? திராட்சை பழத்தை சாப்பிட்டுருவியா? எங்க அப்பா சொல்றாரு பாரு, பழம் அப்படி பழம் தொங்கும் போது டோக்குறான்னு வச்சுட்டு அப்படி முக்கி எடுக்கிறான் விஷத்தை. திராட்சை பழம் திங்க முடியுமா நம்பிக்கையோட? உன்னால ஆப்பிள தோலை சீவாம சாப்பிட்டுருவியா? சாப்பிட்டுருவியா? கல்லு வச்சு பழுக்க வைக்காத மாம்பழம் வாங்கிருவியா? நீ எல்லாம் வியாபாரம். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டதாலே எல்லாம் லாப தேவைதான், வியாபாரம் தான். அப்புறம் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த என் இன சொந்தங்கள், ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் எங்க கொண்டு போயிட்டு இருக்க அந்த நாட்டை. படிக்க கல்வி வச்சிருக்கியா? படிச்சா வேலை பார்க்க என்ன வச்சிருக்க? வேலை எங்க இருக்குது உனக்கு? வேலை இருக்கா? எல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு விட்டது.
எப்படி வேலை கொடுப்பாய் சீமான்? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை கொடுப்போம். எப்படி கொடுப்ப? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. தென்னை மரம் அதிகம் இருக்கா பொள்ளாச்சியில்? அதிகமா இருக்கா கோயம்புத்தூர்ல? போடுறா இண்டஸ்ட்ரிய, போடுறா தென்னை மரம். தேங்காய் எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை, தேங்காய் மட்டையிலிருந்து நார் எடுக்கிற தொழிற்சாலை, தேங்காயிலிருந்து விளக்கு மரம் செய்கிற தொழிற்சாலை, தட்டி பின்ற தொழிற்சாலை. இத்தனை தொழிற்சாலைகளை போட்டால் அவன் வாழ்விடத்திலேயே வேலை, அரசு வேலை. இளநீரை மற்ற நாடுகள் பார் எப்படி பதப்படுத்தி எப்படி கொண்டு போய் விற்கிறான் பார். பார் வலைநிலை இருக்கு பார். ஒரு நாடு அப்படியா விலை வச்ச தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்காம அல்லாடிட்டு அதை உறுதிப்படுத்த முடியல இந்த ஆட்சியாளர்களால். குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரியை விதிச்சவன் தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரி விதிச்சிருக்கான். அது 3 நாள் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் முடிவு எடுக்கிறான். ஏன்னா முதலாளி பாதிக்கப்பட்டுருவான், தங்க விற்கிற முதலாளி. இவங்களை எதை கழட்டி அடிக்கலாம்னு நினைக்கிறேன் நீ? எத்தனை பச்சை மட்டையை வெட்டி வெளுக்கிறது? என்ன பண்றது? என் அன்பு தம்பிதங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவன் மனிதர்களை பற்றி, மக்களின் நலத்தை பற்றி, மண்ணின் நலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திப்பவன் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமே இருக்குது, அது தேவையும் இருக்குது. எத்தனை நூற்றாண்டுக்கு இந்த சாதி மதத்தை இழுத்துக்கிட்டு வருவே நீ? அது இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். தேர்தல்ங்கிறது எதற்கானது? உன் தேசத்தை ஆள்வதற்கானது, உன் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கானது. அதில் எதற்கு சாதி மதமும் வருகிறது? ஏன் வருகிறது? எதற்கு வருகிறது? அரசியல் என்பது மனிதனுக்கு மட்டுமானதா? உனக்கு 500 தர்றேன், 1000 தந்தேன், மிக்சி தர்றேன், கிரைண்டர் தர்றேன், உனக்கு மட்டுமானதா இந்த உலகம்? உனக்கு மட்டுமானதா இந்த ஆட்சி அதிகார நிர்வாகம்? எல்லா உயிர்களுக்குமானது. மரத்தை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், பூச்சி வண்டை காப்பாற்றணும், ஆடு மாடு கோழி நாய் நரி பூனை சிங்கம் புலி எல்லாவற்றையும் காப்பாற்றணும். காக்கை கொக்கு குருவி மைனா எல்லாவற்றையும் பத்தி கவலை பண்ணு. ஏன் ஏன் கவலை பண்ணும்? விதையின் தூதுபவர்கள், பூமி எங்கும் மரங்களை வளர்க்கிற சேவகர்கள் இந்த பறவைகள். மலை முகடுகளில் அடர்ந்திருக்கிற காடுகள் மரங்களை நட்டது யார்? உன் பாட்டனா, என் பாட்டனா, உன் அப்பனா, என் தாத்தனா? யார்? அவ்வளவும் பறவைகள். பறவை சத்தால் என்ன? மரங்கள் இருக்காது. மரங்கள் இல்லை என்றால் என்ன? பூமிக்கு மழை வராது. மழை வரவெல்லாம் என்ன? தண்ணி இல்லை, சாக வேண்டிதான். சாதாரணமா காக்கைன்னு நினைக்காத, சாதாரணமா குருவின்னு நினைக்காத, சாதாரணமா கொக்குன்னு நினைச்சிடாத. இது உயிரியல் சுழற்சி, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். நீ கொசு உற்பத்தி ஆயிருது, கொசு கொசு அற்ப கொசுவை ஒழிக்க முடியல, இவன் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறான்னு சொல்ற, நீ நம்புற. கொசுவை ஏன் ஒழிக்க முடியல? ஏன் ஒழிக்க முடியல? தண்ணி தேங்கி கிடந்தா அங்க கொசு உற்பத்தி ஆயிருது, அழுக்கு நீர்ல. அது முட்டையிடுது, முட்டையிடணும்னா அதை சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அரட்டலை தவளை. நீ என்ன பண்ற? அந்த அழுக்கு தண்ணியில அந்த இதை கொண்டு கொட்டிப்பிற, பெனாயில அதுகளை கொண்டு கொட்டிப்பிற, நச்சு இதை கொட்டிப்பிற. அது கொட்டினோடனே என்ன ஆயிருது? அந்த லார்வா அந்த அரட்டலை பிடிச்சி செத்து போயிருது. செத்து போனோடனே கொசு முட்டை, அதை சாப்பிட்றதுக்கு இல்லாமல் நிறைய முட்டையிட்டு நிறைய லட்சக்கணக்காக பொறிச்சு கொசு படம் எடுத்து வருது. நீ அந்த இடத்துல போடலைன்னா அவன் உருவாகி அந்த முட்டை புறம் சாப்பிட்டு கொசு உற்பத்தியை தடுத்து விட்டுருவான். ஒன்னே ஒன்று சார்ந்திருக்கு பாரு. நம்ம ஆளுக்கு எவ்வளவு பெரிய அறிவாளி. கீழ்பவானியில் அந்த காவாயில தண்ணி ஓடுது. எத்தனை ஆண்டுகளா ஓடுது? இந்த கருணாநிதி ஆட்சி, இந்த ஸ்டாலின் ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில தான் ஓடுதா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக வேளாண்மை செய்து வருகிற இனத்தின் மக்கள் நம்ம. எவன் சிமெண்ட் போட்டு பூசினா காவாயில? எதுக்கு? இந்த ஓரத்தில் நீர் கசிஞ்சு வெளியேறி பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு கசிவு நீர் பாசனம் இருந்துச்சு, இன்னும் இருக்கு. அதுல சிமெண்ட் போட்டு பூசுற காரணம் என்ன சொல்ற? மண் அரிக்குதுங்கிற. மண்ணரிப்பை தடுக்க மரம் நட வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை அறிவுரை உங்களுக்கு இல்லையா? அந்த கரை முழுக்க மரத்தை நட முடியாத? பனை மரங்களை வச்சா அந்த மண் அரிப்பை தடுத்துக்கிறத? மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்பம் மணிப்பு ஆடை அது ஒருத்து கருங்கையில் கல்வெளித்து ஒழுகி நடந்தாய் வாலி காவேரின்னு இளங்கப்படுறான். என்ன பண்றான்? நதியின் 2 கரை ஓரத்திலையும்
மரங்கள்ல வண்டுகள் வந்து பூக்கள்ல இருக்கிற வண்டுகள் பாட்டு பாடி அப்படியே ரிங்காரம் எடுதுங்கிறான். மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்பம் அணிப்போ ஆடை அது பொறுத்து. மரங்கள் இருந்து விழுகிற பூக்கள் நதியில் அந்த ஆறுல கொட்டின உடனே அதுவே உடை மாதிரி இருக்க ஆடை மாதிரி அழகான பூக்களாலான ஆடை அணிந்து வருகிற நதி. அங்கும் இங்கும் கெண்ட மீன்கள் துள்ளி விளையாடுவது உன் கண்களோ அப்படின்னு கேட்கிற. கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய், இடுப்பை வளைச்சு நெளிச்சு அசைந்து அழகாக நடந்து வரும் காவிரியே வா என்று இளங்கோடியில் பாடினான். காவிரி எங்க வர்றா? இப்போ ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுங்கிறான் காங்கிரஸ். நீங்க எல்லா ஓட்டையும் அவனுக்கு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு விட்டுருவீங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி தர அவனுக்கு எதுக்கு ஓட்டு போடுற? நீ எதுக்கு போடுற? ஒரு தண்ணி வாங்கி தர முடியல. இவன் தேசப்பற்ற பத்தி பேசுவான், இவன் இறையாண்மை பற்றி பேசுவான். எது இறையாண்மை, எது தேசப்பற்று? என்னுடைய வளம் எல்லாருக்கும், என்னுடைய நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும், என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லாருக்கும், அணுவுல எனக்கு ஆபத்து எனக்கு சாவு எனக்கு, ஆனால் மின்சாரம் எல்லாருக்கும். என்னுடைய வளங்கள் எல்லாருக்கும் பொது, ஆனால் உன்னுடைய நீர்வளம் உனக்கு மட்டுமே என்றால் எங்கே இருக்கு தேசப்பற்று? எங்கே இருக்குது இறையாண்மை? எங்கே இருக்கு தேசிய ஒற்றுமை? எங்கே இருக்கு? எப்படி சரி செய்ய போறீங்க? இதை இவர்கள் சரி செய்வார்கள்? இதை பத்தி பேச சிந்திக்கவா தெரியுமா? படிப்பார்களா? நம்மாழ்வார் யார் என்று இந்த கட்சி தலைவர்கள் போட்டிடுறாங்கல்ல, எங்களை யாருக்காவது சொல்ல சொல்லு. நம்மாழ்வார் யார்? நான் ஒண்ணு கேட்கிறேன், விதை இருக்கா? இந்திய நாட்டில் விதை இருக்கா? விதை, நெல்லு, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் விதை வச்சிருக்கியா? விதை எங்க? சின்சாண்டா மேன்சாண்டா அமெரிக்க நிறுவனத்திட்ட வித்துட்டான். விதைய வித்து விட்ட தேசம் எப்படி உருப்படும்? எப்படி வாழும்? விதை இல்ல. நீ வேளாண்மை செய்து மறுபடி மீளெழுச்சி கொண்டு வறுமை ஏழ்மையை போக்கி பசி பஞ்சத்தை தீர்த்து விடலாம் என்றாலும் உனக்கு விதை இல்லை. இவர்கள்ட்ட நாட்டையும் அதிகாரத்தையும் திருப்பி என்ன செய்வார் மோடி? இப்ப 10 ஆண்டு ஆண்டுட்டாரு, திருப்பி அந்த ஆண்டு என்ன செய்வேங்கிறது? என்ன செய்வார்? அவரே சொல்றாரு பாரு, நான் சூப்பு கொடுத்தேன், சூப்பு 10 ஆண்டுகள் மக்களுக்கு சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அடுத்த 5 ஆண்டு சைட்டா பால்டால கொடுத்து வெஸ்ட கொடுத்து பூராத்தையும் கொண்டு வருவேன். அதான், வேற ஒண்ணும் பண்ணல. காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு ஆண்டுச்சு. மன்மோகன் சிங் என்ன நடந்துச்சு? நீட்டுங்கிறீல்ல, நீட்டை எதுக்குறீல்ல? நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்து கும்மி அடிச்சது யாரு? இந்த திமுக. நீட்டை ஒழிக்க எங்கள்கிட்ட நல்ல யோசனை இருக்குது, நீட்டை ஒழிப்போம், வந்தால் ஒழிப்போம். கொண்டு வந்தது நீங்க, கொண்டு வந்தது நீங்க தானே. ஜிஎஸ்டி, மீள முடியாத வரி சுமையை நாட்டு குடிகள்கிட்ட திணித்தது யார்? இந்த காங்கிரஸ், இந்த திமுக. அவர்கள் பெத்து பெயர் வைத்தார்கள். ஜிஎஸ்டி, நீட், என்ஐஏ, இந்த கொடும் திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக. பெத்து பேர் வைத்தார்கள். ஹார்லிக்ஸ், போன்விட்டா கொடுத்து ஊட்டமாக வளர்ப்பது மோடி. அவர்களிடத்தில் பெரும்பான்மை இல்லை, அதனால் தடுமாறினார்கள். இவர்கள் அதிக பெரும்பான்மையோடு வென்று போய் அதிகாரத்தில் உட்கார்ந்தார், முடிச்சிட்டார் நாட்டை. இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதாவிற்கு நீ வெற்றி பெற செய்த நாட்டை கொடுத்தால் நீ இந்திய நாட்டை மறந்துரு, இருக்காது, முடிஞ்சிடும். 90 விழுக்காடு வித்துட்டார், இன்னும் 10 தான் இருக்கு. வித்துருவார். 2 பேர் நாடு தான், ஒன்னு அதானி அம்பானி, 2 பேர் கையில் தான் இந்த நாடு இருக்கும். உனக்கு எங்க இருக்கு? ஒரு நாட்டின் ஆட்சியாளர்கள் தனிப்பட்ட ஒரு முதலாளியின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள். அது நீ நம்புற. ஒரு நாடு வளருதென்றால் தன் நாட்டு குடிகள், தன் நாட்டு பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க, ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இல்லாது, காசு இல்லாது, செலவில்லாது, இலவசமாக தரமான சரியான சமமான கல்வியை கொடுக்க முயற்சிக்கிறது, கொடுக்க போகிறது என்றால் அது வளர்ச்சி பாதையை நோக்கி நகருதுன்ற அர்த்தம். அரசால் முடியாது, தனியார் முதலாளி தான் நல்ல கல்வியை தருவான் என்று சொன்னால் அரசு தோற்று போகிறது. 130 கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசால் முடியாதது ஒரு முதலாளியால் எப்படி முடிகிறது? எப்படி முடிகிறது? தண்ணீரை தர முடியாத அரசால் தரமான தண்ணீரை, அரசுக்கு தண்ணி கிடைக்கவில்லை, அரசுக்கு கிடைக்காத தண்ணீர் ஒரு முதலாளிக்கு எப்படி கிடைக்கிறது? எப்படி கிடைக்கிறது?
8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் தர முடியாத மருத்துவ தரத்தை ஒரு தனி முதலாளி, அப்போலோ முதலாளி, அவர் கொடுத்துருவாருன்னா எப்படி? ஒரு காவிரி அந்த ஆஸ்பத்திரி வச்சிருக்க முதலாளி கொடுத்துருவாருன்னா எப்படி? அப்புறம் அரசு எதுக்கு? அரசு தன் தோல்வியை ஒற்றுக்கொள்கிறதா? முதலமைச்சருக்கே முடியலைனாலும் அரசு மருத்துவமனைக்கு போறதில்லை, அப்போலோக்கு தான் போறதுனால். அப்ப தனியார் முதலாளி தான் தரமா தருவார். தண்ணி அவர் தான் தருவார், கல்வி அவர் தான் தருவார், மருத்துவத்தை அவர் தான் தருவார், போக்குவரத்து அவர் தான் சிறப்பாக நடத்துவார், ரோடு ஓடுறதை அவர் தான் போடுவார், மின் உற்பத்தி விநியோகத்தை அவர் தான் நல்லா செய்வார். நீ என்ன புடுங்குவியா அந்த நாற்காலியில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுவ? இந்த கேள்வி உனக்கு எழணுமா இல்லையா? எல்லாவற்றையும் தனியார் முதலாளி தான் சிறப்பாக செய்வார் என்றால் அரசின் வேலை என்ன? அந்த கேள்வி உனக்கு எழணுமா எழக்கூடாது? அரசின் வேலை என்ன? கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போடணும். எல்லாவற்றையும் இலவசமாக தருகிற எனது அரசு மடிக்கணினி, மிக்சி, கிரைண்டர், சைக்கிள் எல்லாவற்றையும் இலவசமாக தருது. 1000 ரூபாய் தருது. அது ஐயா ஸ்டாலின் அரசு 1000 ரூபாய். எல்லாவற்றையும் தந்த அரசு தண்ணீரை ஏன் தரமான தூய தண்ணீரை நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியல? கொடுக்காது. ஏன் ஏன் கொடுக்காது? தண்ணீரை சலமாக இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற முதலாளி பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்டால் உனக்கு என்ன? அவனிடம் இருந்து வருகிற கமிஷன் நின்றும். அவன் 400 கோடி 500 கோடி கொடுப்பான், அதை இழந்துருவான். அப்படின்னா இவனுக்கு பேர் என்ன? முதலமைச்சர் கிடையாது, கமிஷன் பாய்ஸ், கமிஷன் புரோக்கர்ஸ். இப்ப புரியுதா? இதை நீ யாருக்கான தேர்தல் என்று நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் நாட்டை ஆளுகிற தலைவருக்கான தேர்தல் அல்ல. உன் நாட்டுக்கு முதலாளிகளுக்கும் மக்களுக்கும் இடையே வேலை செய்யற தரகரை தேர்வு செய்யற, தலைவரை தேர்வு செய்யல. பிரதமர் என்பவன் இந்த நாட்டிலே இன்டர்நேஷனல் புரோக்கர். புரோக்கர் முதலமைச்சர் என்றால் ஆல் இந்திய புரோக்கர். ஏன்? உன் சிஸ்டம் அப்படி. தனியார்மய தாராளமய பொருளாதார உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாட்டின் தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. தரகராக இருந்து முதலாளிகளுக்கும் மக்களுக்கும் இடையே வேலை செய்யலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். யாராவது மறுக்க சொல்லுவாங்க. பெரிய பெரிய தலைவர்களாக என்ன இப்படி வந்து ஒரே டிவியில் உட்காருவோம் 2 பேரும். இந்த எதிர்கருத்து இருக்கிற 2 பேரும் என்னோட வாதிட்டு தர்க்கம் பண்ணி வென்று பார்த்துருவோம். எத்தனை கேள்வி எழுப்புறோம், ஒன்றுக்காவது பதில் இருக்கிறதா? ஒன்றுக்கு. உங்கள் பிள்ளைகள் வென்று வருவோம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை தருவோம். எப்படி தருவாய் சீமான்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இங்க பருத்தி அதிகமா விளையுது, போடா பருத்தி சார்ந்த தொழிற்சாலை. கரும்பு நல்லா வரும், போடா கரும்பு சார்ந்த தொழிற்சாலை. வாழை நல்லா வரும், போடா வாழை சார்ந்த தொழிற்சாலை. என்னென்ன பண்ணுவோம்? வாழை மட்டையில வேட்டி, சேலை, பை எல்லாம் தயாரிக்க முடியும். சான்று காட்டவா? வா விருதுநகருக்கு. மீத்தேனி எப்படி எடுப்பா? பூமியை தொடாமல் எடுப்பேன். ஆடு மாட்டு கழிவு, ஆடு மாட்டு சாணம் புழுக்க, மனித கழிவு, மக்கிய இளதலை கழிவு, குப்பை, 100 ஏக்கரில் குப்பை மேடு, 200 ஏக்கரில் குப்பை மேடு. குப்பையிலிருந்து எவ்வளவு வேணுமானாலும் மீத்தேன் பயாகஸ் எரியாற்று எடுக்க முடியும். சிங்கப்பூர் செய்து வெறும் மக்கிய மர கழிவிலிருந்து செய்து என்னால முடியாதா? மயிலாடுதுறையில் என் கட்சி தம்பி ஒருவன் மனித கழிவு, ஆடு மாட்டு கழிவில் இருந்து இந்த பயாகஸ் எரிகாற்றை எடுத்து தன் தாய்க்கு கொடுத்து மோட்டர் பைக்கு அதிலே ஓட்டி வீட்டுக்கு மின்சாரம் எரிக்கிறான். வளையொலியில் இருக்கு பாரு. அவன் வீட்டில் செய்கிறான், நான் நாட்டில் செய்வேங்கிறேன். கரும்பு நல்லா வரும், போடா கரும்பு சார்ந்த தொழிற்சாலை. கரும்பை வெட்டுவதற்கு எதுக்குடா எஜுகேஷன்? கரும்பை காய்ச்சறதுக்கு எதுக்குடா கல்வி? ஆனால் எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கேன், சர்க்கரை அவ்வளவு பிரிச்சிருக்கேன், வெள்ளை கட்டி அவ்வளவு எடுத்திருக்கேன். இதை கணக்கிடுறதுக்கு கல்வியான படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் ஒரே இடத்துல அரசு வேலை. நீ வாழ்விடத்திலே சென்னிமலையில் என்னடா வரும்? அங்கே தொழில் நெசவா அரசு தொழில், அரசு பணி. மின்சாரத்தை ஏத்துறது, நூல் விலையை ஏத்துறது. எப்படா நெசவாளி வாழ்வா? எதை பத்தி நீங்க கவலைப்பட்டிருக்க? எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? இங்கே தொழில் வளர்ச்சி என்பது பெரும் முதலாளிகளின் வளர்ச்சி தான். சிறு குறு தொழிலாளர், தொழில் முனைவோர், தொழிலாளர்கள் பற்றி அவங்களை பற்றி கவலையே கிடையாது. நீ இன்னைக்கு வட இந்தியா வர உனக்கு வேலை செய்ய நினைக்கிற,
இன்னைக்கு அவன் கூலி, சரியா 5 வருஷத்தில் முதலாளி, நீ அவனுக்கு கூலி. எழுதி வை, நடக்கும். உலகெங்கிலும் இது நடந்திருக்கிறது. இமயவரை பரவி வாழ்ந்த நீ காலடியில் எப்படி குறுகினாய்? இப்படித்தான் குறுகினாய். ஈழத்திலே உன்னை அடித்து விரட்டினான், நிலத்தை எடுத்துக்கொண்டான். இங்கே ஆக்கிரமித்து விரட்டுவான், தேவைப்பட்டால் அடித்தும் விரட்டுவான். நீ அவனுக்கு என்ன பண்ற? வந்தவன குடும்ப அட்டை கொடுத்துடுற. அவன் எதுக்கு வசதியா? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. இப்ப நான் பீகார்ல போய் வரிசையில் என்ன கொடுப்பானா? இதே குஜராத்தில் போய் வரிசையில் என்ன ரேஷன் போடுவானா? எனக்கு போடுவானா? சொல்லு. நீ ஓட்டுரிமை கொடுத்துடுற. நீ வாக்குரிமை அவனுக்கு கொடுத்து விட்டால் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் வட இந்தியன் தீர்மானிப்பான். ஏற்கனவே தெலுங்கர்கிட்ட இருக்குது 50-60 ஆண்டுகளா 9 மினிஸ்டர் இந்த நாட்டுக்குள்ள. எல்லா உயர்ந்த இலாக்காக்களும் அவர்கிட்ட இருக்கு. உன்னால தப்பிக்க முடியுதா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லு. உகாதி தெலுங்கு வருடப்பிறப்பு விடுமுறை. உன் வருடப்பிறப்புக்கு இதுல எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்கு சொல்றான்? தமிழ் புத்தாண்டுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்கு? எங்க இருக்கு? ஓணத்துக்கு விடுமுறை இருக்கு உன் மண்ணில்? உன் பொங்கலுக்கு மற்ற மண்ணில் விடுமுறை இருக்கு? மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை இருக்கு? வள்ளுவன் பிறந்த நாளைக்கு எங்கேயாவது மாநிலத்தில் விடுமுறை இருக்கா? அப்புறம் என்ன வச்சிருக்க அவனுக்கு சொல்லு. சாதி வச்சிருக்கா, மதம் வச்சிருக்கா, மோதிக்கிட்டு செத்தா புதைக்க சுடுகாடு வச்சிருக்கா. அதுலயும் சில சாதிக்கு சுடுகாடும் இல்லை. வேற என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்க சொல்லு. என்ன வச்சிருக்க? இனி வரும் தலைமுறையாவது சாதி கடந்து எதையாவது சாதியை பார்க்காம எதாவது சாதிக்க பாரு. மதத்தை கடந்து மதத்தை மறந்து மனிதத்தை பாரு, மனிதத்தை பாரு. அதுதான் ஆக புனிதம் என்பதை எண்ணிப்பாரு. நீ உலகம் தழுவி நேசித்தவன், எல்லா உயிர்களையும் நேசித்தவன். எந்த கடவுளடா தன்னை வணங்கும் போது ஆடை வணங்க, மாடை வணங்க, மயிலை வணங்க, பாம்பை வணங்க வாய்ப்பு தந்த கடவுள் சொல்றான்? ஒரு தெய்வம் சொல்றான். நீ சிவனையே வணங்குவதானாலும் அவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தியை வணங்கித்தான், காளையை வணங்கித்தான் வணங்கணும். நீ முருகனை வணங்குவதானாலும் மயிலையும் பாம்பையும் வணங்கித்தான் வணங்கணும். ஏன்? உயிர்மை நேயண்டா நீ. அவருக்கு புளிய வாகனமா வச்சு, மாரியத்தாளுக்கு சிங்கத்தை வாகனமா வச்சு எதுக்கு வச்ச? வணங்கும் போது இந்த உயிர்களை வணங்கணும். உயிர்மை நேயன், உயிர்மை நேயன். நீ ஆக சிறந்தவன். நீ சாதாரணம் கிடையாது. நீ ஆக சிறந்தவர்கள் நீங்கள். ஜூலியஸ் சீசர் சொல்றான்ல, மற்றவன் எழுந்து உன் தகுதியை அறிவிப்பதற்கு முன்பு நீயே பேர் அறிவிப்பு செய்யடா, நான் ஆக சிறந்தவன் என்று நீயே பேரறிவிப்பு செய்தாங்கிறான். அதனாலதான் நான் சொல்றேன், தமிழர்கள் நாங்கள் ஆக சிறந்தவர்கள். உலகில் மூத்த இனம், உலக மொழிகளின் தாய்மொழியை பேசக்கூடிய ஒரு இனத்தின் கூட்டம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள். எனவே நாங்கள் ஆக சிறந்தவர்கள். Me too. என் அன்பு மக்களே, அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, உங்களை நம்பிதான் இந்த வரலாற்று பெரும்பணியை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் நமக்கென்று யாரும் ஆதரவு குரல் கொடுக்கவோ, நமக்கென்று கை கொடுக்கவோ எவருமற்று தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு பேராபத்து என்கிறார். அதை உணர்ந்துதான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே உறுதியாக நிற்கிறோம். என்னால் முடியாதா? இந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து 500,000 கோடிகளை வாங்கி 10-15 சீட்டுகளை வாங்கி நிற்க முடியாதா? நின்றுக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் முடியும்? ஏன் நிக்க மாட்டேன். ஏன்? இந்த தலைவர்களை பார்த்து இந்த களத்துக்கு வந்தவன் அல்ல. ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரன் என்ற தலைவனை பார்த்து இந்த களத்திற்கு வந்தவன். என் அன்பு பிள்ளைகள், நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி, இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற பெரும் தலைவனின் பிள்ளைகள் நாங்கள்.
தன்னலமற்று இந்த களத்தில் நிற்பதை பாருங்கள். பாருங்கள், எங்கள் நலத்தை விட என் இனத்தின் நலம் பெரிது என்று நிற்கிற இந்த பிள்ளைகளை நீங்கள் கைவிட்டு விடாமல் இருக பற்றி கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிலிருந்து வந்தோம், உங்கள் வழியிலேயே பிறந்தோம். புலம்பி புலம்பி கிடந்த என் தாய் தந்தையரின் கண்ணீர் விட்டு வறுமை ஏழ்மையிலே தோய்ந்து துவண்டு கிடந்த என் அப்பா அம்மா, என் அக்கா தங்கை, என் உற்றார் உறவினரிடத்திலிருந்து ஓடி வந்தோம். அதை எப்படியாவது சரி செய்ய முடியாதா என்ற ஏக்கத்திலும் தவிப்பிலும் இந்த களத்திலே நிற்கிறோம். என்ன செய்யறது, எவ்வளவு பேசிட்டா இருந்தாலும் அந்த மாயன் குடும்பத்தில் நல்லா நடிச்சுக்காய்பான். இது இல்லை, கேளிக்கையிலும் பொழுதுபோக்கிலும் அதிக நாட்டம் கொண்ட இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. அதுக்குள்ளேயும் ஒருத்தன் தயாரிச்சுட்டு வாரம் பாருங்க. 32 லட்சம் பேரை திருப்பியிருக்கேன். ஓட்டுக்கு 1 ரூபா கொடுக்காம நாட்டை ஆண்ட பிரதமரே ரோட்ல வெறுமனை கையை கட்டிட்டு போறாரு. சாதாரண மகன் நின்று பேசும்போது எத்தனை ஆயிரம் பேர் கூடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க குவார்டர் கிடையாது, கோழி பிரியாணியும் கிடையாது, கூட்டம் முடிஞ்சு போகும்போது 200-300 காசும் கிடையாது. நான் தலைவனும் இல்லை, இங்க யாரும் தொண்டரும் இல்லை. அவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள்? என் மகன், என் பேரன், என் பிள்ளை, என் சித்தப்பா, என் மாமா என்று உறவுகளில் ஒருவனாக அரவணைத்துக் கொள்வதால்தான் என் அன்னை தமிழினம் கொண்டாடுகிறது. இன்றைக்கு ஒரு மகனை உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் மக்கள் நேசிக்கிறார்கள் என்றால் அது என் தலைவன் பிரபாகரனை, அதற்கப்புறம் அவன் பிள்ளை சீமானைத்தான். பன்னெடுங்காலமாக நாங்கள் வீழ்த்தப்பட்டு விட்டோம், வீழ்ந்து கிடப்போம். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. ஒரு மனிதன் யானையை விட மெதுவாக விழலாம், ஆனால் குதிரையை விட வேகமாக எழ வேண்டும். படக்கென்று எழணும். படக்கென்று எழுகிறதுக்கான வேலையைத்தான் வீழ்ந்து விட்ட தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். களத்து மெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. களத்து மெட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது, எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது. ஏறப்பெல்லாம் பறக்குது வார் வானத்து மேலே, ஏழை வாழ்வும் மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கீழே. குனிஞ்சு நாம தேடுறது வாழ்க்கையத்தானா, வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? உப்பு தண்ணி இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு? செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு? சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? மாற்றம் என்பது என் அன்பு மக்களே மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மார்க்ஸ். மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, செயல். எனவேதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகளை இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். என்ன துணிவு, என்ன தைரியம், எதற்காக தனித்து எப்படி நிற்கிறார்கள்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கையில் நிற்கிறோம். எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும். எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அங்கு எம் மக்கள் தானாக வருவார்கள். 32 லட்சம் மக்கள் வந்திருக்கிறார்கள். இது 62 ஆகும். 1,22,00,000 ஆகும். இந்த நாடு எமதாகும். நல்ல ஆட்சி இந்த நாட்டிலே தமிழ் தேசிய ஆட்சி மலரும். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமில்லாத தூய தேசம் படைப்போம். மக்கள் புரட்சியால் அதை படைப்போம். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், மண் வளம் அனைத்தையும் காப்போம்.
கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. செய்வோம். தமிழ் தேச அரசியல் மட்டும்தான் அதை சாதிக்கும். இவர்கள் பகைவர்கள். இந்தியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல. தமிழுக்கும் தமிழருக்கும் ஜென்ம எதிரிகள். திட்டமிட்டு அளிப்பார்கள். திராவிட முன்னேற்றம் என்பதை நீ தத்துவ கோட்பாடாக நினைத்த இல்லை. திருடர்களின் முன்னேற்ற கழகம்தான் திமுக. அதிமுக அது அனைத்து இந்திய அளவில் திருடர்களின் முன்னேற்ற கழகம். நீ இந்த தொலைக்காட்சியை திருப்பு, அதிமுகவின் ஊழல் பட்டியல படிப்பான். இந்த நியூஸ் ஜே திருப்பு, கருணா இந்த திமுக ஊழல் பட்டியல படிப்பான். ரெண்டு பேரும் இந்த இடத்துல உண்மையை பேசுவான். ரெண்டு பேரும். நீ ஒரு மாற்றத்தை விரும்பு. புதுசா பேண்ட் வந்திருக்கு போடணும், புதுசா ஷூ வந்திருக்கு போடணும், புதுசா கடியாரம் வந்திருக்கு வாங்கி கட்டணும், புதுசா செல்போன் நியூ மாடல், புதுசா கார் வந்திருக்கு வாங்கணும். எல்லாத்துக்கும் புதுசு தேடுற. 75 வருஷமா ஒரே சின்னத்துல போடுற, 60 வருஷமா ஒரே சின்னத்துல போடுற. மாத்து மாத்து. புதுசா வந்திருக்கல மைக், அதுல ஒரு தடவை போடு, அதுல ஒரு தடவை போடு. மீ டூ போடு, அதுல ஒரு தடவை போடு. தேடியில அந்த கடையில போனா சுக்கா பக்காவா இருக்குமாப்ல, அங்க பிரியாணி நல்லா கொடுப்பாங்க, அங்க அப்படி அழகழகா புதுசா மாடலா சட்டை வச்சிருப்பான், அங்க நல்லா சேலை இருக்கும். எங்க அக்கா தங்கச்சி பெரியம்மா சின்னம்மா 6 மாசம் கட்டி கிழிக்கிற சேலைக்கு 100 சேலை எடுத்து போட்டு ஒரு சேலையை எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவு தேடுகிறீர்கள். 6 மாசத்துக்கு கட்டி கிழிக்கிற வேட்டி சேலைக்கு இவ்வளவு தேடுகிற நீங்கள் உங்கள் 5 ஆண்டு கால வாழ்க்கை தீர்மானிப்பதில் ஒரு நல்ல தலைவனை ஏன் தேட மாட்டுகிறீர்கள்? எதற்காக? பரம்பரையாக கருணாநிதி, அவர் மகன், அப்புறம் அவர் மகன், அப்புறம் அவர் மகன், இன்ப நிதிய முதலமைச்சராக ஒருத்தர் அழுகிறான். கொடுமை நடக்குது இந்த நாட்டுல. ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க, நியாயமாரு ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. ரொம்ப கத்திட்டோம். ஓசோ சொல்லிட்டு போயிட்டான். ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே, நீ விதைப்பதற்கான நாளாக கருதுன்னு. நானும் 13 ஆண்டுகளா விதைச்சுக்கிட்டு இருக்கேன். 32 லட்சம் வீர விதைகள் முளைச்சிருக்கு. நான் ஒன்றும் பெரிய 50 வருஷம் சினிமாவில் நடித்தவன் கிடையாது. 60 படைக்கு பெரிய செல்வாக்கு பெற்ற இயக்குனரும் கிடையாது. பரம்பரை எங்க அப்பன் முதலமைச்சர், அவன் கட்சி அப்படி வந்தவன் கிடையாது. சாதாரண மகன். தீரன், என் பாட்டன் தீரனை போல என் தலைவன் பிரபாகரன். உனக்கு தெரியுமா, மன்னர் கூப்பிட்டால் படைக்கு வருவான், அரசன் ஆணை. ஆனால் சாதாரண குடிமகன் கூப்பிட்டு படைக்கு வந்தான். அதான் நம் பாட்டன் தீரன், புரட்சியாளன். முதலமைச்சர் கூப்பிட்டால் வருவார்கள். ஆனால் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் கூப்பிட்டாலும் பிரதமர் கூப்பிட்டாலும் கூட்டம் கேட்க ஆள் வரல, அது வேற. என் தலைவன் சாதாரண மகன். அவன் கூப்பிட்டு மண்ணின் விடுதலைக்காக வந்து செத்தவன் மட்டும் 50,000 பேர். அதனால அவன் புரட்சியாளன். நான் ஒரு எளிய மகன். நான் பேசுகிறேன். நான் கூப்பிட்டு பல லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் என்னோடு திரண்டு வருகிறார்கள். அதனால் நாங்கள் புரட்சியாளர்கள். திமுக கட்சி ஐயா ஸ்டாலின் ஆரம்பிச்சிருந்தா எத்தனை ஓட்டு வாங்கியிருப்பாருன்னு பாரு. இதே அதிமுக ஐயா எடப்பாடி ஆரம்பிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்னைய போல தம்பி அண்ணாமலை தனிச்சு கட்சி ஆரம்பிச்சிருந்தா எங்க நின்றுப்பாரு, என்ன ஆயிருப்பாரு? 100 ஓட்டு வாங்கியிருப்பாரு. 100 ஓட்டு. அவர் வளர்த்த ஆட்டுக்குட்டி கூட போடாத அவருக்கு ஓட்டு. இது எங்க கோட்டை. என் ரத்தத்தை வேர்வையாக்கி மூச்சை பேச்சாக்கி நானே செங்கல் அறுத்து நானே சிமெண்ட் உழைச்சு கட்டுற தமிழ் தேசிய அரசியல் கோட்டை. இது கொள்கை கோட்டை. என் அன்பு மக்கள், அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள், எங்களுடைய மதிப்பிற்குரிய அப்பா மருத்துவர் கார்மேகன் அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும். முயற்சியை எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சியை எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு.
நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ஐயாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ராசாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, மாற்றத்தை உருவாக்க துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கி சின்னமாக ஏந்தி வருகிறோம். உங்கள் வலிமை மிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. இந்த ஈரோட்டு தொகுதியிலே எங்கள் அப்பா கார்மேக நல்ல வேட்பாளர், நீங்கள் ஒவ்வொருவரும் வேட்பாளர். அந்த உணர்வோடு களத்திலே வேலை செய்யுங்கள். என் பெற்றோர்களே, உங்கள் உறவினரிடத்தில் அழைத்து பேசுங்கள். என் அன்பு தம்பிகளே, உங்கள் உடன் படிப்பவர்கள், படித்துக் கொண்டிருப்பவர்கள், வேலை பார்ப்பவர்கள், நீங்கள் அன்றாடம் சந்திக்கிறவர்கள், ஒவ்வொருவரையும் நமக்கானவர்களாக மாற்றுங்கள். ஒவ்வொரு நாளையும் உணதாக்கு. எவரையும் சம உணர்வுடன் சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடிதாங்கு, சம்மட்டியானால் ஓங்கி அடி என்கிறார். பல ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய தமிழ் சமூகமே, நீ சம்மட்டியாக மாறி ஓங்கி அடி. உன் துன்ப துயரங்களை துகள் துளாக நொறுக்கு. இதுக்கு அரிய வாய்ப்பு வரலாறு தந்திருக்கிறது இந்த தேர்தல். இதை வெறும் தேர்தலாக இல்லாமல் மாறுதலுக்கான தேர்தலாக செய். உன்னுடைய மதிப்புமிக்க வாக்கை, ஜனநாயகத்தில் வாக்கு என்பது வலிமையான ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக தூக்கு. மைக்கு சின்னத்தில் செலுத்தி என் அப்பா கார்மேகன் அவர்களை, மருத்துவ மேதை அவர்களை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்பு. உனக்காக, உன் உரிமைக்காக, அதிகாரமற்ற அடித்தட்டு மக்களுக்காக அதிகாரங்களை எதிர்த்து ஆக்கிரமிப்பார், ஆர்ப்பரித்து பேசுவார் என்று நான் உறுதிபட உங்களுக்கு சொல்கிறேன். என் அன்பு மக்களே, தமிழ் பெருங்குடி மக்களே, தன்மானமும் இனமானமும் கண்ட என் உயிர் சொந்தங்களே, இந்திய நாடாளுமன்றத்திற்குள் நினைத்து பாருங்கள். உயிர்ப்பால் மீட்டிய தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய தாய் தமிழ் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு நான் உறுதியேற்கிறேன் என்று நாடாளுமன்றத்திற்குள் எங்களுடைய உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் போது ஊடகம் ஒரு முறை உறைந்து போகும். தமிழ் பேரினம் நிமிரும். எனவே என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள், மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்களுடைய அப்பா மருத்துவ மேதை கார்மேகன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர். அப்பா வரப்பா, வென்று